எந்த ஒரு கட்டத்திலையும் யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்ம ஏமாற்ற தான் செய்யறோம். நல்லா தெரியும் இது 10 ரூபா தான் பெரும்பு. 14 ரூபா 24 ரூபா 34 ரூபா அதுக்கு பயங்கரமா போய் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அதை விற்கிறோம். இது மாதிரி விற்கக்கூடியவர்கள் உருவாக்குறோம். ஒரு கம்பெனிக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி பஜார்ல என்ன கிடைக்குதோ அந்த தரத்தில் உள்ள பொருளை அதை விட 4 மடங்கு 3 மடங்கு விலைக்கு விற்கிறதுக்கு நம்ம துணை போனால் அது மக்களை ஏமாத்துறது இல்லையா? அது பொருள் அவனுக்கு கிடைச்சிருது. என்ன பொருள் கிடைக்குது? 25-35 ரூபாய்க்கு 10 ரூபாய் பொருள் கிடைச்சது பொருளா? 35 ரூபாய் அவன்கிட்ட வாங்கிட்டு நீங்க 10 ரூபாய்க்கு உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா அது பிராடா, அது வியாபாரமா? இந்த மாதிரியான வகையிலும் என்ன இருக்குது, வியாபாரம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுல எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சந்தை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடைகள் பஜார்லாம் இருக்காது தானே, கடத்தருலாம் இருக்காது. அந்த காலத்துல எல்லாம் சந்தை கடை தான் இருக்கும். சந்தையில் போய் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க பொருளை கொண்டாந்து இறக்குவாங்க. விவசாயி கொண்டாந்து என்ன செய்வான், விவசாய பொருளை இறக்குவான். அந்த பொருளை அப்படி சேர்ந்துடும். இப்ப வந்தவன என்ன செய்யணும்னு கேட்டா, சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, சரக்கு ஏத்திட்டு வருவானா, கோதுமை ஏத்திட்டு வருவானா, பேரிச்சம்பழத்தை ஏத்திட்டு வருவானா, கிராமத்துல இருந்து வருவான். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி வழிமறிச்சு, யாரு அந்த உள்ளூரை சேர்ந்த ஆளுங்க வழிமறிச்சு, இங்க தாங்க நாங்க வித்து தர்றோம், நீங்க போய் விற்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்க கேப்சர் பண்ணிக்குவாங்க. கேப்சர் பண்ணிட்டு என்ன செய்யறது, இவங்க தாறுமாறா ரேட்டை வைக்கிறது. அந்த விவசாயி கொண்டு வந்து வித்தா அது ஒரு ரேட்ல வித்துட்டு போயிருப்பான். மார்க்கெட் நிலவரம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. சந்தைக்கு வந்ததான் மார்க்கெட் நிலவரம் தெரியும். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல விவசாயத்துக்கு அவனுக்கு என்ன, வியாபாரி, அவன் விவசாயி என்னைக்காவது உற்பத்தி பண்ணா ஒரு நாளைக்கு விற்பான், அடுத்த வருஷம் மறுபடியும் வருவான். ஒரு விவசாயி என்பவன் தினசரி வியாபாரியா இருக்க மாட்டான். இன்னைக்கு அறுவடை செஞ்சான்னா இன்னைக்கு ஒரு 1000 மூட்டை வந்துச்சுன்னா இன்னைக்கு கொண்டாந்து வித்துட்டு போவான், மறுபடியும் அவன் வியாபாரியா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் உழைப்பாளி தொழிலாளியா தான் இருப்பான். அவனுக்கு மார்க்கெட் நிலவரமோ பஜார் எப்படி இருக்கிற ஒரு இடமும் அவனுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, 100 மூட்டை கோதுமை ஏத்திட்டு வர்றானா, சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தைக்கு போயிட்டா கரெக்டான விலையாயிரும். சந்தைக்கு போயிடுச்சுன்னா இவன மாதிரி 100 பேர் இறக்குவான். இஷ்டத்துக்கு விலை சொல்ல இயலாது, அங்க போட்டி இருக்கு. அப்ப கரெக்டான 4 கடையில் விசாரிக்கிற நிலை இருக்கு. 100 ரூபாமா, ஒருத்தர் 75 ரூபா, ஒரு 80 ரூபாமா, கடைசியில் ஒரு கரெக்டான ரேட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அது சந்தையில் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப கத்திரிக்காய் ஒரு கிலோ இவ்வளவுன்னா எல்லா கடையும் ஒரே மாதிரி சொல்லுவான். அப்படி வித்தியாசம் இருந்தா கூட சின்ன அளவுல வித்தியாசம் இருக்கும். 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் விற்கும் போது இன்னொரு கடைக்கான 100 ரூபாய்க்கு சொல்லுவானா? ஒரு கடையில 10 ரூபாய் விற்றுனா, 10 கடையில் 10 ரூபாய் விற்றுனா எல்லா கடையும் 10 ரூபாய் சொல்லுவான். சில பேர் 11 ரூபான்னு சொல்லிடுவான், சில பேர் 9 ரூபான்னு சொல்லிடுவான். இந்த வித்தியாசம் இருக்குமே தவிர 10 ரூபாய்க்கு பொருள் 40 ரூபாய் விற்பானா? அப்படி பஜாரை பார்ப்பான். இன்னைக்கு உள்ள நிலவரம் சரக்கு நிறைய வந்திருக்குது, இன்னைக்கு இதுக்கு மேல சொல்ற நியாயம் கிடையாதுமா. சில நேரத்தில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பான். 50 ரூபாய்க்கு எல்லாரும் 50 ரூபான்னு சொல்லுவான். 50 ரூபாய்க்கு மேல செய்வான், எல்லாரும் 50 ரூபாய் சொல்லுவானே தவிர, ஒருத்தர் 48 ரூபாய் சொல்லுவான், ஒருத்தர் 52 ரூபாய் சொல்லுவானே தவிர வித்தியாசம் பெருசா இருக்காதுங்க. அப்ப அந்த பஜாருக்கு வந்தா தான் மார்க்கெட் எல்லாம் சீராகும், ஒரே ரேஞ்சுக்கு வரும். பஜாருக்கு வரல, சந்தைக்கு வரல, உணவுப் பொருள்கள் கிராமத்திலிருந்து கொண்டு வருவார்களே, ஆனால் அதை வழிமறித்து வாங்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உணவுகளை கோதுமை ஏற்றிக்கொண்டு ஒரு விவசாயி வருவார், பேரிச்சம்பழத்தை அறுவடை செய்தவர் அவர் வண்டியில ஏற்றிக்கொண்டு வருவார். அவரை கொண்டாந்து சந்தையில இறக்குற வரைக்கும் பாரு. சந்தையில இறக்குன உடனே அது மாதிரி 1000 பேர் இறக்குவாங்க, 1000 பேர் வாங்குறதுக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை விலையை தீர்மானிக்கும். விலை எப்படி அதில் எழுதியா ஒட்டிருங்க. பேரிச்சம்பழம் ஒரு பேரிச்சம்பழம் இவ்வளவு எழுதி ஒட்டிட்டு வர முடியுமா? வர முடியாது. அன்னைக்கு இறக்குவோம், மார்க்கெட்டை பார்ப்போம், சரக்கு அதிகமா அதுக்கு ஒரு ரேட்டு, சரக்கு கம்மியா இருந்தா அது ஒரு ரேட்டு, சீசனா இருந்தா அது ஒரு ரேட்டு, அதிகமான ஒரு கல்யாண சீசனா இருந்தா அப்ப அந்த நேரத்தில் சில பொருட்கள் அதிகமான விலைக்கு விற்கும். அது மாதிரி சில நேரங்களை பொறுத்து செய்யும், தேவைகளுக்கு பொறுத்தவாறு விலை கூடும் குறையும். அது சந்தை தான் தீர்மானிக்கணுமே தவிர இடையில போய் மக்களுக்கு கஷ்டமாயி போயிடும், இல்லைன்னா அவனுக்கு நஷ்டமாயி போயிடும். இந்த இடையில போய் மறிச்சு வாங்கணும் என்று சொன்னா பஜார்ல 1000 ரூபாய்க்கு விற்கிறத நீ 500 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். அவன் 1000 ரூபாய்க்கு வித்துருப்பான். தட்டுப்பாடான ஒரு நேரமா இருந்தா அவன் கொண்டு வர்ற பொருளை பஜார்ல சந்தையில எவ்வளவு விற்பான்? 1000 ரூபாய்க்கு விற்பான். அவன் ஒன்னும் தெரியாம சந்தைடா என்ன வியாபாரம்டா என்னன்னு தெரியாம வர்றவன போய் நான் அப்படி எடுத்துக்கிறேன் 500 ரூபாய் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இவன் இறக்குனா பாதி கொள்ளடிக்கிறானா இல்லையா? மார்க்கெட் நிலவரம் தெரியாத ஒருத்தனை ஏமாத்துவது. வாங்குறது தப்பு இல்ல, மார்க்கெட்ல நிலவரம் தெரியாம ஒருத்தன் கொண்டு வரான்டா. வியாபாரின்னா பிரச்சனை இல்லை, வியாபாரத்தை வாங்கலாம். அவனுக்கு எல்லா ஊர் விலையும் தெரியும். அவனுக்கு ஒரு வியாபாரிக்கு விருதுநகர்ல என்ன விலை, மதுரையில் என்ன விலை, திருச்சியில் என்ன விலை அவனும் கையில வச்சிருப்பான். அவன் வியாபாரி. விவசாயி என்ன வருஷத்துக்கு ஒருக்கா விற்கிறவன் வியாபாரியா? அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அவனுடைய உற்பத்தி பொருளை விற்க வந்தார்களே, ஆனால் அது என்ன நிலவரமோ அது அவருக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய சாதகத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பாதகத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும். நடுவுல நீங்கள் வழிமறித்து வாங்காதீர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குன்னா நத்தலக்க ருக்பான,
நாங்கள் வாகனத்தில் சரக்குகளை ஏற்றி வரக்கூடிய விவசாயிகளை வழிமறித்து என்ன செய்வோம், அவங்கள்ட்ட இருந்து உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், கோதுமை பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வாங்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபியஹு ஹத்தா யப்லுக பிஹி சூக்கத்தாம், அந்த உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய சந்தைக்கு எல்லா சரக்கும் வந்து சேர்ற வரைக்கும் இடையில வாங்கக்கூடாது. உழவர் சந்தை வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல சில சந்தைகள் இருக்குது. சந்தைக்கு சரக்கு வர்றதுக்கு முன்னாடி வழிமறிச்சு வாங்காதீங்க. இது எதுக்கு சொல்ல வர்றாங்க, இது ஒரு வகையான ஏமாற்றுதல் இருக்கிறது. ஒண்ணு வந்து அவன் கொண்டு வர்ற பொருள் 2000 ரூபாய்க்கு கூடியதா இருக்கும், நம்ம வழிமறிச்சு 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அது அவன் கொண்டு வர்ற பொருள் என்ன இருக்கு, 1000 ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். நம்ம 1500 ரூபாய்க்கு வாங்கி இங்க வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறது. மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை இப்படி எல்லாத்தையும் வழிமறிச்சு வாங்கிட்டீங்கன்னா, ஒருத்தன்ட்ட வாங்கினா தெரியாதுங்க, வரக்கூடியது 100 வியாபாரி தான் மொத்தமா வர்றான். 100 இடத்துல அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வச்சதான வேலை. பஜாருக்கு சந்தைக்கு வந்து அவன் கொண்டு வந்தான்னு சொன்னா வித்துட்டு காசாக்கிட்டு போகணும்னு நினைப்பான். 100 வண்டியில சரக்கு வருது, 100 மாட்டு வண்டியில என்ன செய்யறாங்க, ஆள் 100 மூடை ஏத்திட்டு வர்றாங்க. மொத்தமா அவ்வளவுதான் வரப்போகுது. நான் வர்ற வழியில 10 பேர் நிப்பாட்டி வச்சு அப்படி எப்படி அவனுக்கு மார்க்கெட் தெரியாம வாங்கிட்டேன்னு சொன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு சந்தையில வந்து 3000 ரூபாய், சந்தையில சரக்கு வேற இருக்கா, நான் மட்டும் தான் வச்சிருப்பேன். இப்படி வந்து மொத்தத்தையும் நம்ம வாங்கி கொண்டு இயற்கையாக அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கெடுக்கிறது இருக்குல்ல, இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க மட்டுமில்ல, சில ஆட்களை நியமிச்சு வழிமறிச்சு வாங்குற அடி உதன்னு சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவனாச்சும் அங்க நின்றுகிட்டு வர்ற ஆளுகளை வழிமறிச்சு வாங்கினா அடி பின்னி எடுங்க, அவங்கள விரட்டுங்க, சவுக்கு எடுத்துன்னு சொல்லி எதுக்குன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தா தான் சரியா வரும். அப்ப சரக்குகள் வந்து வியாபாரி அல்லாதவர்கள் ஒரு விற்பனைக்கு கொண்டு வருவார்களே, ஆனால் விற்பனைக்கு உள்ள இடத்துல வந்து இறக்குற வரைக்கும் அதை வாங்கவோ விற்கவோ கூடாது. சந்தையில வந்தா என்ன செய்யணும், அங்க உள்ள மார்க்கெட் நிலவரத்தை உண்டாக்கணும். இதெல்லாம் விலைவாசி ஏறாம இருப்பதற்காக வேண்டி, அல்லது விவசாயி பாதிக்கப்படாம இருக்கிற, விலைவாசி ஏறவும் கூடாது, மக்களுக்கு கஷ்டம் வரவும் கூடாது என்பதற்காக வேண்டி இயல்பாகவே எல்லாம் நடக்க வேண்டும் என்பது. இதெல்லாம் இடையில நுழைகிறதுனால தான் வருது. ஏன் தேவையில்லாம நுழையிறான், அவன் எதிர்ப்பு போயிருவான்ல, இடையில இருக்கு புரோக்கர் வேணுத்துக்கு, அந்த மாதிரி செய்யறாங்க. இது புகாரியில 2166வது ஹதீஸ், 2165வது ஹதீஸ், 2167, 2124 இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டா, கிராமத்திலிருந்து ஒருத்தன் வருவான், நகரத்தில் உள்ளவன், நகரத்துல வியாபாரம் சந்தை பண்ண முடியும், கிராமத்தில் விற்க முடியாது. கிராமத்தில் எந்த பொருளையும் உற்பத்தி பொருளை விற்க முடியாது, எல்லாத்தையும் இருக்குமே, எல்லார் வீட்லயும் கோதுமை இருக்கும், எல்லார் வீட்லயும் பேரிச்சம்பழம் இருக்கும், நம்மகிட்ட வாங்க போறான். அப்ப கிராமத்தில் உற்பத்தி ஆகிற பொருளை எங்க தான் விற்கணும், சிட்டில தான் கொண்டாந்து விற்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா யபி ஹாதிருன் லிபாதின், உள்ளூர்ல நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் கிராமத்திலிருந்து வரக்கூடியவனுக்கு வித்து கொடுக்க கூடாது. நான் வித்து தர்றேன்னு போய் முன் வந்துடக்கூடாது. ஏன், வித்து தந்தால் அவன் வந்து விற்க தான் வந்துட்டான், நீ அங்கிருந்து போய் எடுத்துட்டு வரல, ஊர்ல போய் வாங்கிட்டு வரல, அவன் சரக்கு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான். இனி சந்தைக்கு போக வேண்டிய பாக்கி இருக்கு, இடையில ஒரு 5 நிமிஷம் நுழைஞ்சுக்கிட்டு வாங்குறங்கிற பேர்ல அப்படி டபுள் ட்ரிபிள் ஆக்கி விட்டுறாங்க. அப்ப நீ எதுக்கு வித்து கொடுக்குற, வந்துட்டான்ல வந்தா, நீ அந்த கிராமத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்தியா, கிராமத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து விற்கலாம். ஒரு கிராமத்துல கோதுமை போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து நம்ம சந்தையில இறக்கி விற்கலாம், நாமளே கொண்டு வர்றோம். ஒரு கிராமத்தான் வந்து நகரத்துக்கு ஒரு சரக்கை கொண்டு வந்தால் நகரத்துக்காரன் என்ன செய்வான், குறுக்கோலில உழைக்காம சம்பாதிக்கிறது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை உற்பத்தி பண்ணியிருப்பான். இவன் இடையில இப்படி நுழைஞ்சுக்கிட்டு அவன் ஒரு வருஷம் விவசாயம் பண்ணிருப்பானே, அவனுக்கு கிடைக்கிற லாபத்தை விட இவன் இப்படி லேசா அப்படி கையை காட்டி பறக்கத்தை அடிச்சுட்டு போயிருவான். அப்ப இந்த மாதிரிலாம் இது ஒரு வகையான மோசடி தானே, மக்களுக்கு கஷ்டம் தானே. இந்த மாதிரியான ஏமாற்றம் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்திலிருந்து சரக்கு கொண்டு வருவர்களுக்கு இடைத்தரகராக செயல்படக்கூடாது. அவனை சுதந்திரமா விடு, அங்க கொண்டாந்து இறக்கட்டும், மக்களையும் சுதந்திரமா விடு. அப்ப என்ன நிலவரோ அது வாங்கிட்டு போயிருவாங்க. நீ எதுக்கு அங்கனுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு விலை ஏற்றி விடுற? இந்த விலைவாசி ஏறுறதுக்கெல்லாம் காரணமே என்ன? இப்பதான் நடந்துட்டு இருக்கு நவீன காலத்துல. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் ஆன்லைன் புக்கிங், எல்லாமே என்ன பண்ணிடுறான், அவனுக்கு தேவையே இருக்காதுங்க. ஒரு லாட்ஜில ரூம் வேணும்னு போனீங்கன்னு சொன்னா அது ஏற்கனவே ஒருத்தன் புக் பண்ணி வச்சிருப்பான், அவனுக்கு தேவைக்கு புக் பண்ணலாம். நான் ஒரு ரூம் எனக்கு தேவைன்னு நான் புக் பண்ணலாம். ஒரு லாட்ஜ் இருக்குன்னு சொல்லி 200 ரூம் இருக்குன்னு வைங்களேன், 200 நான் போட்டு மொத்தத்தையும் கொடுத்து புக் பண்ணிக்கிறது. புக் பண்ணா ரூமுக்கு போவீங்களா, புக்கிங் ஆயிடுச்சுன்றான். என்னங்க செய்யறது, புரோக்கர் வெளியே நிப்பான், இந்த அவர் புக் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க கேட்டா தருவாரு, 300 ரூபாய் அந்த லாட்ஜில் ரூம்னு சொன்னா நான் வந்து அவ்வளவு ரூமே புக் பண்ணி வச்சுட்டு 600 ரூபாய் தரியா